அழகான சின்ன கிராமத்துல ரேவதிங்கிற பாட்டி வசிச்சு வந்தாங்க. அவங்க ராத்திரியானா மீன் பொரியல் கடையும் பகல்ல மீன் விக்கிற வேலையும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கும் அதே மாதிரி ரேவதி அம்மா காலையில மீன் வியாபாரத்துக்காக கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு விஷயத்த பார்த்தாங்க. யார் பண்ணியே என்ன தைரியம் தான் என் பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருப்ப, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை பார்த்துக்க. என் பொண்ணு கூட பேசுற பார்த்தேன் அவ்வளவுதான் பார்த்துக்க. எதுக்கு தேவையில்லாம என் பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்க? அம்மா, நானும் அபியும் உயிருக்கு உயிரா நேசிக்கிறோம். அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு தான் தெரியல. இன்னைக்கு எங்க அம்மா கிட்டயும் பேசுறதா இருந்துச்சு. அதை பத்தி தாம்மா யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அவளை நான் உண்மையா நேசிக்கிறேன், அவளும் என்ன நேசிக்கிறா. எங்க 2 பேத்துக்கு பிடிச்சிருக்குமா. இந்த பார்ப்பா தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காத. உன் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியும்ல. உங்க அம்மா மீன் விற்கிது, நைட் ஆனா மீன் பொரிக்கும். என் பொண்ணுக்கு அதெல்லாம் சுத்தமா சேரவே சேராது பார்த்துக்க. என் பொண்ணு சைவம்ப்பா, அவளுக்கு சைவ சாப்பாடு மட்டும் தான் பிடிக்கும், அசைவத்தை கண்டாலே பிடிக்காது. இதை பாருமா நிறுத்து. நானும் அப்பா பார்த்துட்டு இருக்கேன். என்ன என் பையன்ட்ட ஓவரா என்னமோ பேசிக்கிட்டு இருக்கிற? உனக்கு மரியாதை கெட்டு போயிரும் பார்த்துக்க. ஒழுங்கு மரியாதை என் பையன்ட்ட பேச கத்துக்க. நானும் பார்த்துட்டு இருக்கேன். என்னமோ என் பையன் மட்டும் தான் தப்பு பண்ண மாதிரி பேசுற. உன் பொண்ணு தானே சேர்ந்து நின்று பேசியிருக்கா, அவளையும் திட்ட வேண்டியதானே? அம்மா அம்மா சும்மா இருமா, நான் பேசிக்கிறேம்மா. எதா இருந்தாலும் தயவு செஞ்சு கோவப்பட்டு பேசாதம்மா. நீ சும்மாறா, நாங்க நின்று பார்த்துட்டு தானே இருந்தேன். இந்த பொம்பளை உன என்னென்ன பேச்செல்லாம் பேசுச்சுன்னு. என்னமோ நீ மட்டும் தப்பு பண்ண மாதிரி, உங்க பொண்ணு மட்டும் யோகித மாதிரி பேசிட்டு இருக்காங்க. 2 பேரும் தான் விரும்பி இருக்கிறீங்க. அதை வீட்டுல சொல்றதுக்கு தயக்கம். அதுக்கு இந்த அம்மா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்குதே. இந்த பாருமா, நான் நேராக கேட்குறேன். என் பையனுக்கும் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம். உனக்கு சம்மதம்னா சொல்லு. அவங்க சின்னஞ்சிறுசுக்கு 2 பேரும் விரும்பிட்டாங்க. இதுக்கு மேலே அவங்கள பிரித்து வச்சாலும் நல்லா இருக்காது பார்த்துக்க. ஞாபகத்தில் வச்சுக்கோ. எதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுமா. உன் பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு மனப்பூர்வ சம்மதம் இருக்குது. சொல்லு. இந்த பாருமா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என் பொண்ணு சுத்த சைவம் பார்த்துக்க. அவளுக்கு அசைவமே சேராது, பிடிக்காது. இதை பாருமா, உன் பொண்ணுக்கு சைவம் தான் பிடிக்குதுன்னு புரியுது. நான் ஒன்றும் அசைவ சாப்பாடை உன் பொண்ணை சாப்பிடுன்னு சொல்லிலாம் தொல்லை பண்ணிட்டு இருக்க மாட்டேன். என் வீட்டுக்கு வெளியே ரொம்ப தூரம் தள்ளி தான் என் கடையவே போட்டிருக்கிறேன். அதனால உன் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உன் பொண்ணுகிட்டே ஒரு வார்த்தை கேட்டுக்க. அப்போனா எனக்கு சரி. என் பொண்ணை எதுவுமே சொல்லி வலுக்கட்டாயப்படுத்தக்கூடாது பார்த்துக்க. அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு. அப்போனா எனக்கு கல்யாணத்துக்கு சம்மதம். அவகிட்டே ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. என்னம்மா மருமகளே, நான் அத்தை உன்னையெல்லாம் அப்படிலாம் ஒன்று கஷ்டப்படுத்திட மாட்டேன். உனக்கு பிடிக்காத சாப்பாடெல்லாம் சாப்பிட சொல்லி உன்னை இது வலுக்கட்டாயப்படுத்த மாட்டேன். உனக்கு பிடிச்ச சாப்பாடே நீ வீட்டில் செய்யி. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன உன்னை நான் அசைவம் சாப்பிட சொல்லி எந்த வித டார்ச்சரும் பண்ண மாட்டேன். அத்தை, எனக்கு இது போதும். நீங்கள் இந்த மாதிரி சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட ஆசைக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்கள, இது போதும் அத்தை. உங்கள் பையனை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கல, ரொம்ப சம்மதம் அத்தை. அவங்க 2 பேரும் பேசி முடிவெடுத்து நாளடைவில் அவங்க 2 பேத்துக்கும் திருமணமும் செஞ்சு வச்சாங்க. அவங்க வாழ்க்கை வழக்கம் போல நல்லா போயிட்டு இருந்தது. ஏடா ரமேஷ், நானும் வியாபாரத்துக்கு தான் போறேன். வா, அப்படியே 2 பேரும் ஒன்னா போயிட்டு சாயந்தரம் வரப்ப என்னையும் கூப்பிட்டு வந்துருன்னு. நைட்டு வரப்ப பயமா கிடக்குது, என்னையும் ஒரு கூப்பிட்டு வா. சரிம்மா, வா போலாம். மருமகளே, உனக்கு பிடிச்ச சாப்பாடை சமைச்சு வை. என்ன அத்தை அதை சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு என்ன பிடிக்குமோ அதை சமைச்சு வைடாமா, நான் கிளம்புறேன். சரிங்க அத்தை, எனக்கு பிடிச்ச சாப்பாடே நான் சமைச்சு வைக்கிறேன். என்ன அவங்க அத்தையும் அந்த இடத்துல உட்காந்து மீன் வியாபாரத்தை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏம்மா, மீன் வாங்கலையாம்மா? வாங்க வாங்க, 1 கிலோ 50 ரூபாய்க்கு எடுத்துக்கலாமா? வாங்க வாங்கம்மா. என்ன ரேவதி அம்மா, மீன் விற்க ஆரம்பிச்சிட்டிங்களா? சரி சரி, எனக்கு 1 கிலோ மீன் கொடுங்க. 1 கிலோ மீன் என்ன விலை விற்கிறீங்க? கண்ணே, 1 கிலோ மீன் 50 ரூபாய்க்கு தான் போடுறேன் பார்த்துக்க. நல்ல மீனாக இருக்குமா, எடுத்துட்டு போ. பரவாயில்லையம்மா, நல்ல ரேட்டு கொடுக்குறீங்களே. சரி, நான் 3 கிலோவே எடுத்துக்கிறேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அப்பப்போ 2 பொரிச்சு கொடுத்தோம்னா அந்த பயலுக்கு சாப்பிட்டுக்குவானுங்க. மீன் ஏதோ கவுச்சி இல்லாமல் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. 2 கிலோ போட்டுக்கோங்க. ராத்திரி ஆனதுமே அதே இடத்துல அந்த மீன்கள்லாம் மிச்சமானதா மீன் பொரியல் செஞ்சு விற்பாங்க. ஏமா ரேவதியா, எனக்கு 2 துண்டு மீன் கொடுமா சாப்பிட்றதுக்கு. உட்காருங்கய்யா, நல்லா சுட சுட போட்டு கொடுக்குறேன், உட்காருங்க. அந்த பாட்டியோட கடையில் நிறைய வருமானத்தை ஈட்டிட்டு அன்னைக்கு நாளை முடிச்சிருவாங்க. அவங்க குடும்பத்திலேயே அந்த பாட்டி தான் அதிக வருமானத்தை ஈட்டுவாங்க. அவங்க மகன் அதை விட ரொம்ப கம்மியாக தான் ஈட்டுவான். அதனால அந்த பாட்டியோட வருமானத்தை வச்சு தான் அவங்க குடும்பத்தையே பார்ப்பாங்க. ஏம்மா, வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அப்படியே கிளம்பு போகலாம். அப்புறம் நீயா ஒத்தையில தனியாக நடந்து வந்துட்டு இருக்கும், பயமா இருக்கு வேற சொல்ற. வா, அப்படியே கிளம்புவோம். சரிப்பா, வா வா போகலாம். இப்படி கொஞ்ச நாள் நல்லா போயிட்டு இருந்தது. கொஞ்ச நாள்ல மழை காலம் ஆரம்பிச்சது. அதனால அந்த பாட்டிக்கு அங்க போய் மீன் விற்கிறது ரொம்ப சிரமமா இருந்தது. ஐயோ, இப்படி மழை பெஞ்சிட்டே இருந்தா நான் வியாபாரத்துக்கு எப்படிதான் போகிறதுன்னு எனக்கும் தெரியலையே. இன்னும் பொருளாங்கிட்டு எடுத்துட்டு போறதுக்குள்ள நான் நனைஞ்சு போயிருவேன். என்ன பண்றதுன்னு தெரியலையே. அத்தை, இந்த மழையில தொடர்ந்து வேலைக்கு போகாட்டினாதான் என்ன, பேசாட்டி 2 நாளைக்கு வீட்டுல இருங்கத்த, பாத்துக்கலாம். மழைஞ்சதுக்கு அப்புறம் போய்க்கோங்க. ஐயோ இல்லம்மா, உன் புருஷன் சம்பாதிக்கிற வருமானம் எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு பத்தவே பத்தாது. நான் ஏதாவது வியாபாரம் பண்ணாதான் முடியும் பாத்துக்க, இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. என்னம்மா, இன்னும் வேலைக்கு போகலையா நீ? ஐயோ, இந்த மழையில நீ எப்படி போக போற? நீ வேலையை விட்டுரு பேசாட்டு.
அடே வேலையை விட்டா 4 கடன் நான் எப்படி அடைப்பேன்? உன் சம்பாத்தியம்லாம் நமக்கு பத்தவே பத்தாது பார்த்துக்க. நீ என்ன பண்ற? இங்கனக்குள்ள ஒரு தார்பாய் மாதிரி மேலே கட்டி விடு. நான் உட்காந்து இங்கனக்குள்ளே வியாபாரத்தை ஆரம்பிச்சுக்கிறேன்டா. அது கூட சரியான வழிதாம்மா. பொறு இங்கனக்குள்ள ஒரு தார்பாய் மாதிரி கட்டி விடுறேன், இதுக்குள்ளே உட்காந்துக்க. நல்லா மீன் வாங்க வரவங்களா கண்டிப்பா வருவாங்க. ஐயோ அத்தை என்ன இங்கேயும் மீன் கடை போட்டாங்க. எனக்கு இந்த வாடையே சேராதே. இந்த வாசனையை கண்டாலே வாந்தி வரும். இந்த மீனை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, வாமிட் வரும். என்ன பண்ணுறது, பேசாட்டு உள்ளே போயிடுவோம். அவங்க இங்கே கடை போட்டது அவங்க மருமகளுக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த மீனை பார்த்தாலே அவளுக்கு வாமிட் வருமா. ஏம்மா மீனே மீனே. அந்த கிராம மக்களும் மலையில் வந்து மீன்களை வாங்கிட்டு போனாங்க. வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு அந்த பாட்டி வழக்கம் போல் வீட்டுக்குள்ளே கிளம்புனாங்க. மருமகளே, நான் சொல்லலை, எப்போ இருந்தாலும் நம்மக்கிட்ட மீன் வாங்காமல் இருக்கவே மாட்டாங்க. மலையில் கூட வந்து நிறைய மீன்களை வாங்கிட்டு போயிட்டாங்க. எல்லாமே காலி ஆயிடுச்சு தெரியுமா? அப்படியா அத்தை? ரொம்ப சந்தோஷங்க அத்தை. ஒரு நிமிஷம், நீங்கள் இன்னைக்கு மட்டும் தானே இங்கே கடை போடுவீங்க, நாளைக்கெல்லாம் போட மாட்டீங்களே? இல்லைம்மா, மழை காலம் ஆரம்பிச்சிருச்சுல, இன்னும் வீட்டுக்கு முன்னாடி தான் போடணும் பார்த்துக்க. இந்த 1 மாத காலமாக வீட்டுக்கு முன்னாடி போட்டால் தான் கொஞ்சம் நல்ல வியாபாரம் ஆகும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் பார்த்துக்க. என்னை கேட்டால் முழுசாக இங்கேயே கடையை போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன் நான். அப்படிங்களா அத்தை? சரிங்க அத்தை, நான் போகிறேன், நீங்கள் வேலையை பாருங்க. என்ன அபி, ரொம்ப சோகமா வந்துட்டு இருக்க? என்ன ஆச்சு சொல்லு. என்னங்க, அத்தை இங்கேயே கடை போடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்கங்க. இனி எப்பவுமே இங்கே தான் கடை போடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அத்தையே போட வேணான்னு சொல்லுங்கங்க. எனக்கு அந்த மீனை பார்த்தாலே வாமிட்டாக வருது. வெளியவே என்னால் போக முடியல. தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. அத்தைட்டு எப்படியாச்சும் சொல்லி புரிய வைங்க. இந்த மழை காலத்துக்கு மட்டும் இங்கே போட்டுட்டு அப்புறம் வெயில் காலத்துக்குலாம் அங்கிட்டு மாற்றிக்க சொல்லுங்கங்க. ஏமா, அம்மானாலே முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வியாபாரம் பண்றதே பெரிய விஷயமா. அவங்க காசுல தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம், அதை ஞாபகத்துல வச்சுக்க. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காத, அம்மாக்கு கெட்ட கோவம் வந்துரும் பார்த்துக்க. பேசாட்டு இரு. நைட் ஆனதுமே வழக்கம் போல அந்த பாட்டி மீன் பொரியல் கடையை போட்டிருந்தாங்க. ஏமா ரேவதி அம்மா, உங்களோட மீன் சுவைக்கு இங்கே அளவே இல்லை தெரியுமா? இங்கே எத்தனையோ பேர் மீன் கடை கறி கடைன்னு போட்டுக்கிறாங்க. ஆனால் இந்த மீன் சுவை எங்கேயும் வர்றது கிடையாது. இந்த கிராமம் முழுக்க அசைவ பிரியர்களாக தான் இருக்கிறாங்க. மூளை முடுக்குலாம் கடை இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் விட்டுவிட்டு நம்ம கடையில் வந்து வாங்கி சாப்பிட்றாங்க பார்த்தியா? அதுதான் நம்ம கடையோட ஸ்பெஷலே. பொறுமா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வர சொல்லிக்கிறேன். அபியே கொஞ்சம் தண்ணி மட்டும் கொண்டு வாமா, வாயெல்லாம் கொஞ்சம் தவிக்குது. சீக்கிரம் எடுத்துகிட்டு வரியா? என்னங்கத்த கேட்டீங்க? எனக்கு சரியாக கேட்கல, இன்னொரு தடவை சொல்கிறீங்களா? ஐயோ, இந்த மீன் வாசனை எனக்கு வாமிட் வருதே. நான் என்ன பண்ணுறது? என்னால் அடக்க முடியல. ஐயோ, அந்த மீனை பார்த்ததுமே அவன் முழுசாக வாந்தி எடுத்துட்டா. அங்கே இருக்கவங்க சாப்பிட்றவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப சங்கடத்தை கொடுத்துச்சு. சாப்பிட்ற இடத்துல வந்து இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்கா. இதுல எனக்கு சாப்பிட எப்படிங்க தோணும்? எனக்கு வேணாம் முதல் இந்த இடத்துட்டு கிளம்புறச்சா. அங்க இருந்த கஸ்டமர்ல கோச்சிட்டு போனனால ரேவதி அம்மாக்கு ரொம்ப கோவம் வந்தது. ஏமா, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? வாமிட்டு வந்தா அந்த சைடு போய் எடுக்க வேண்டியதானமா? எதுக்குமா இங்கே எடுத்த? வர கஸ்டமர்ல இப்ப கோச்சிட்டு போயிட்டாங்க பாத்தியா? நீ சோத்துக்கு இதை வச்சுதான் தின்னுக்கிட்டு இருக்க, ஞாபகத்துல இருக்கட்டும். அத்தை, நான் ஓப்பனாவே சொல்லிடுறேன், நீங்க இங்க மீன் கடை வச்சிருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த வாசனையை பார்த்தாலுமே இந்த மீனை பார்த்தாலே எனக்கு வாந்தி தாத்த வருது. தயவு செஞ்சு இந்த மீன் கடையை எடுத்துருங்க. வீட்டுக்குள்ள போயிட்டா வாசனை எதுவும் வரல, ஆனா வெளியே இந்த இடத்துல பக்கத்துல வந்து நின்னா வாசனை வருது. அது மட்டும் இல்ல, இதை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கத்த. தயவு செஞ்சு என்னை இதை எடுத்துடுங்க. எனக்கு இது வேணவே வேணாம். இது ஒவ்வாமையா இருக்கு எனக்கு. ஏமா இப்படி சொல்றியே, ஒவ்வாமையா இருக்கு ஓவாமையா இருக்குன்னு? இதை வச்சுதான் நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. இந்த வியாபாரம் நான் பார்க்கறதுனால தான் உனக்கு சோறு கிடைக்கிது, இல்லைன்னா ஒன்றும் கிடைக்காது பார்த்துக்க. இந்த கிராமத்துக்குள்ள இந்த அசைவ உணவுகள் மட்டும்தான் வாங்குவாங்க. இந்த மாதிரி சைவ உணவுகள்லாம் போட்டால் யாரும் வாங்க மாட்டாங்க. இதை வச்சு தான் நம்ம பொழப்பே நடத்திட்டு இருக்கோம். உன் புருஷன் என்னத்தை சம்பாதிக்கிறேன் நம்ம சாப்பிட்றதுக்கு? அதில் இல்லைங்கத்த, நம்ம அசைவ சாப்பாடு போட்டாலும் கண்டிப்பாக வாங்குவாங்க. ஏன் வாங்க மாட்டாங்க? அதில் நமக்கு என்ன தெரியுமோ அதை மாதிரி செய்யணும். அவங்க சாப்பிட்ற அளவுக்கு நம்ம டேஸ்டியாக செய்யணும் அத்தை, அப்படின்னா தான் வாங்குவாங்க. சரி, வேணும்னா ஒரு போட்டி வச்சுவோம். நீ சைவ சாப்பாடுல ஏதாவது உனக்கு பிடிச்சத பஜ்ஜியோ போண்டாவோ என்னத்தையோ போட்டு இந்த கிராமத்துக்குள்ள நல்ல வியாபாரம் பண்ணி அதிக காசு சம்பாரிச்சு காட்டுரு. ஒரு நாள் அதிகமா என்னை விட சம்பாரிச்சு காட்டிடு. அப்ப நீ சொன்ன மாதிரி இந்த கடையை எடுத்துட்டு நான் தூரமா வச்சுக்கிறேன். நீ சொன்னதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். நீ தயார்னா நாளையிலிருந்து கடையை போட ஆரம்பி. அவளும் நம்பிக்கை விடாம தன்னோட கடையை ஆரம்பிக்கணும்னு என்னென்னமோ வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தா. நைட் அவங்க அத்தை அதை பார்த்துட்டு பேசிட்டு இருந்தாங்க. என்னது இது? வாழைக்காவெல்லாம் அறுத்து நல்லா ரவுண்டா கட் பண்ணி மீன் மாதிரி தோசைக்கல்ல போட்டா இதை கொண்டு வந்து வாங்கிடுவாங்களாக்கும். ஏமா, இந்த கிராமம் முழுக்க அசைவ பிரியர்கள் தான் இருக்கிறாங்க. சைவ பிரியர்கள்லாம் யாரும் கிடையாது. நீ வேணா பாரு, இது வியாபாரமே ஆகாது. அத்தை, நாம போட்டி வச்சிருக்கோம். யார் இன்னைக்கு அதிகமா சம்பாதிக்கிறோம் தானே? பார்ப்போம் யார் சம்பாதிக்கிறாங்கன்னு. யார் ஜெயிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இதெல்லாம் பேசிக்கலாம் அத்தை. நீங்க போய் உங்க வியாபாரத்தை பாருங்க, போங்க. என்ன ரேவதி அம்மா, உங்க மருமக பக்கத்துலேயே கடை போட்டு வச்சிருக்கிறா? உங்களுக்கு எதிராவாக்கும். அடி பாவி, ஒரே வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு எதிராக வேற கடை போட்டுருக்கிறா பார்த்தீங்களா? ஆமா, நான் தான் சொன்னேன்.
இந்த கிராமத்துக்குள்ள சைவ சாப்பாடுகளை வித்துட்டு ஒரு நாள் என்னை விட அதிகமா சம்பாரிச்சு காட்டிடுன்னு சொன்னேன். அதான் மேடம் போட்டிருக்கிறாங்க. பாப்போம் இவளோட வியாபாரம் எப்படிதான் போகுதுன்னு பாப்போமே. ரேவதி அம்மா, இதெல்லாம் போய் நம்ம கிராமத்துக்குள்ள போகுமா ரேவதி அம்மா? உங்க மீன் கடை மாதிரி வராது. நாங்களே எப்போ உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். சரி, மீனை கொடுங்க. அங்க வந்தவங்க எல்லாம் அந்த ரேவதி அம்மாவோட கடையில தான் வாங்கி சாப்பிட்டாங்க. அந்த அபியோட கடைக்கு யாருமே அது வரைக்கும் வரவே இல்லை. இப்ப கூட ஒண்ணும் இல்ல, பேசாம எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்குள்ள போய் படுக்கிற வேலையை பாரு. அதை விட்டுவிட்டு தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காதம்மா. இதெல்லாம் ஓடாதுன்னு நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், கேட்க மாட்டேங்கிறியே. பாட்டிமா, இந்த மீன் விலை என்ன விலைன்னு சொல்லுங்க, நாங்க 2 பீஸ் வாங்கிக்கிறோம். இந்த மீன் விலை 1 40 ரூபாப்பா, வாங்கிக்கிறியா? 2 80 ரூபாய் தான். ஐயோ, எங்களால 80 ரூபா கொடுத்து வாங்க முடியாது. இந்த பக்கத்து கடையில ஒரு அக்கா என்னமோ போட்டிருக்காங்கடா, வா அவங்கள்ட்ட எவ்வளவு விலைன்னு கேட்போம். அக்கா, இது என்னதுக்கா? இது நல்லா இருக்குமா? இது எவ்வளவு சொல்லுங்க. இது வாழைக்காய் தவா ஃப்ரைப்பா, ரொம்பவே அருமையா இருக்கும். இது மொத்தமே 20 ரூபாய் தான். 20 ரூபாய்க்கு மொத்தமே நிறைய தருவேன், பார்த்துக்கோ. வாங்கி சாப்பிட்டு பாரு, அப்ப ருசி தெரியும். அங்க இருந்த பசங்களும் வாங்கி அந்த தவா ஃப்ரைய வாங்கி சாப்பிட்டாங்க. அந்த பையங்களுக்கு ரொம்ப அந்த டேஸ்ட் பிடிக்க ஆரம்பிச்சுது. அக்கா, இந்த தவா ஃப்ரை சூப்பரா இருக்குக்கா. இந்த வாழைக்காய் தவா ஃப்ரை எவ்வளவோ அருமையா இருக்குது. இது அப்படியே கொஞ்சம் மீன் டேஸ்ட் மாதிரியே இருக்குதே. எங்க அம்மா சைவம் தான். எங்க அம்மா ரொம்ப நாள் வருத்தப்பட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் இந்த சைட்லாம் யாருமே போட மாட்டேங்கிறாங்கன்னு. எங்க அம்மா ஒரு சைவ பிரியர். இங்கிட்ட எல்லாருமே அசைவமா போட்டிருக்கனால அவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். இப்ப போய் எங்க அம்மா கிட்ட இதை பத்தி சொல்ல போறேன். எங்க அம்மாக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஆமாக்கா, எங்க அம்மா கூட சைவ பிரியர் தான். அவங்களையும் போய் நான் கூட்டிட்டு வர போறேன். எங்க அம்மாக்கும் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த பசங்க கிராமத்துக்கும் இதை தெரிவிச்சாங்க. அங்க இருக்க எல்லா சைவ பிரியர்களும் இவங்களோட கடையில வந்து வாங்கவும் ஆரம்பிச்சாங்க. அக்கா, இன்னும் நம்ம கிராமத்துல நிறைய சைவ பிரியர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாரும் நிச்சயம் உங்க கடையில இருந்து வாங்குவாங்க. ஏன்னா அந்த கடையை யாருமே போடல. கண்டிப்பா உங்க கடையில நல்ல வியாபாரம் ஆகுக்கா. ஏமா, முன்னாடியே சொல்லியிருந்தேன், நாங்களா தினமும் கூட வந்து வாங்கி சாப்பிட்டுருப்போம்ல. இந்த மாதிரிலாம் யாரும் விற்க மாட்டாங்களான்னு நினைச்சிருக்கோம். ரொம்ப நன்றிமா. அன்னைக்கு அபியோட கடை ரொம்ப ரொம்ப அருமையா போக ஆரம்பிச்சது. அவ சொன்ன மாதிரியே சபதத்துல அந்த பாட்டியை விட நிறைய சம்பாரிச்சிட்டா. அத்தை, இப்ப என்ன சொல்றீங்க? இன்னைக்கு நான் உங்களை விட அதிகமா சம்பாரிச்சிட்டேன். இப்ப என்னத்த சொல்றீங்க? நான் கூட இந்த கிராமமே அசைவ பிரியராக தான் இருக்கும்னு நினச்சேம்மா. இப்போதான் புரியுதுல எத்தனை சைவ பிரியர்கள் இருக்காங்கன்னு. எல்லாரும் கடைக்கு வந்து வாங்குறத பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு. பரவாயில்ல, நமக்கு போட்ட போட்டியில் நீயே ஜெயிச்சிட்ட, சரியா? அத்தை, நம்ம டீல் என்ன? நீங்கள் நான் ஜெயிச்சிட்டேன்னா கடையை கொஞ்சம் தூரமாக வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதே மாதிரி தூரமாக வச்சுக்கணும், சரிங்களா அத்தை? சரி விடுடி, நீ கெட்டிக்காரி தான். நான் கடையை தூரமாகவே வச்சுக்கிறேன் என்ன? அதுலேருந்து மாமியாரும் மருமக்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அபியும் இந்த கடையை விடாம வழக்க போல நடத்தி வந்துட்டு இருந்தா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.